உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566565113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 650 நாள் ஆச்சு. இந்த வேளையில் இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்த்து சிரியா நிலப்பரப்பை திருடுவதற்கான பல்வேறு திட்டங்களை வழிவகுத்து இன்னைக்கு சிரியா மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. மறுபக்கம் காசாவில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்பது அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். 2 நாட்களாக பேசக்கூடிய செய்தி, சிரியாவுடைய நிலம் இஸ்ரேல் கைவசம் போயிருச்சா அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா இது ஒரு பெரிய திட்டம் தான் சொல்லணும். ஏன்னா சிரியாவில் பஷார் அல் அசத் என்று சொல்லக்கூடிய நபருடைய ஆட்சி இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அவருடைய ஆட்சியில் பல்வேறு கொடுமைகள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பல்வேறு சிறைகளில் பல ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்லப்போனால் அவர்கள் பிரிவினைவாதத்தின் அடிப்படையில் எப்படி பேசுவாங்கன்னா, சன்னி முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தி சிறை வச்சிருந்தார் சியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஷார் அல் பஷத்துங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க. ஸோ பல குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட அவருடைய அரசு ஒரு நிலையான அரசாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவை எந்த விதத்திலும் டாமினேட் பண்ணாமல் தனது நிலப்பரப்பை முழுமையாக பத்திரமாக பார்த்துக்கிச்சு பஷார் அல் அசத்துடைய ஆட்சி. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த நிலம் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிக்கப்பட்டு இஸ்ரேல் கைவசம் போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்றைக்கி உருவாயிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 10 மாதங்களுக்கு முன்னாடி, கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பஷார் அல் அசத்தை வீழ்த்தி விட்டு ஒரு ஆட்சியாளன் வரான். இவன் யாருன்னு பார்த்தா பக்கா தீவிரவாதி. ஏன்னா இவன் ஐஎஸ்ஐஎஸ்ல பொறுப்புதாரியாக இருந்து தலைவராக இருந்திருக்கிறான். அதே போல் அல்கொய்தாவில் இருந்திருக்கிறான். அதே போல் இறுதியாக நுஸ்ரத் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பில் செயல்பட்டு இருந்தான். அந்த அமைப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அமெரிக்கா இவன் தீவிரவாதி, இவனை பிடிச்சு தந்தீங்கன்னா $10 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பரிசு தொகையை, குறிப்பிட்ட அளவிலான பரிசு தொகையை அறிவிக்குது. அந்த அளவு இவன் ஒரு தீவிரவாதியை டிக்ளரேஷன் பண்ண அமெரிக்கா இன்னைக்கு இவனை வைத்து ஒரு பெரிய சதித்திட்டத்தை உருவாக்கி அதோடைய இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி தான் 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. அது நேரடியாக அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்யலை, துருக்கியை வச்சு இந்த வேலையை முடிக்குது. ஸோ துருக்கி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, தனது படைகளை அனுப்பி துருக்கி அந்த இடத்துல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தி இஸ்ரேலுடைய தாக்குதல் ஆல்ரெடி சிரியா நிலப்பரப்பில் இருந்துச்சு. பஷார் அல் அசத் இருக்கக்கூடிய சமயத்திலேயே ஒரு பெரிய அளவில் இருந்துச்சு. முடிந்த அளவு பஷார் அல் அசத் என்ன பண்ணார், டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இறுதியாக ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. பஷார் அல் அசத் அங்கேருந்து தப்பிச்சு ரஷ்யாவுக்கு போயிட்டாருன்னு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இதுவரையும் வரல. ஆனால் ரஷ்யா அடைக்கலம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் சிரியா நிலப்பரப்பை இந்த தீவிரவாதி ஆட்சி செய்கிறான். நான் சொன்ன மாதிரி நுஸ்ரத் ஃப்ரண்ட்ல இருந்து இவனுடைய அமைப்பு எப்படி மாற்றுறான்னா HDS ஹயாத் அல் தஹ்ரீக்னு மாற்றி இந்த தீவிரவாத அமைப்பு தான் இன்றைக்கி இந்த 10 மாதம் என்ன பண்ணுறதுனா சிரியாவை ஆட்சி செஞ்சிட்ருக்கு. மக்கள் ஓட்டு போடலை, ஜனநாயக அடிப்படையில் தேர்வு செய்யலை, ஒரு நல்ல ஆட்சியாளர்னு இவனை சொல்ல முடியாது. இவன் கிட்டத்தட்ட ஒரு பெப்பாடு கைப்பாவை, அமெரிக்க இஸ்ரேலுடைய கைப்பாவை அந்த ஆட்சிக்கு வரான். வந்த பின்னாடியே சில மாதங்களில் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செய்வதற்கான அழைப்பு வருது. உம்ரா போய் செய்கிறான். செய்து முடித்து சில நாட்களில் அந்த இடத்துல ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, பட்டத்தில் ஒரு சவுதியுடைய பட்டத்தில் முகமது பின் சல்மானையும் இந்த சிரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாரா, இவனுடைய ஒரிஜினல் பேர் ஷாரா. ஸோ அந்த ஷாராவையும் இந்த முகமது பின் சல்மானையும் சந்திக்க வைத்து பல திட்டங்களையும் பல விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட சிரியாவுடைய இன்னைக்கு ஆட்சியாளர் தீவிரவாதியாக இருக்கக்கூடிய சாரா ஜுலானி என்று சொல்லக்கூடியவன் நார்மலைசேஷன் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறான். அதாவது இஸ்ரேலோட நார்மலைசேஷன் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி ட்ரம்ப் சொல்கிறாரு, சிரியாவுடைய புதிய தலைவர் ரொம்ப இளைஞராக இருக்கார், ரொம்ப வசீகர தோட்டத்தில் இருக்கிறாரு, ரொம்ப அழகாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு LGBTQ போல் அவன் மேலே ரொம்ப வசப்பட்டு ஈர்க்கப்பட்டு ட்ரம்ப் தனது கருத்துக்களை வெளியிட்டார். வெளியிட்ட பின்னாடி மேற்குலகம் முழுக்க ஈமனுக்கு உதவ ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் ஜெர்மனு, பிரான்ஸு, இத்தாலி போன்ற நாடுகள் பெருமளவிலான முதலீடுகளையும் செல்வங்களையும் தொடர்ந்து இந்த சிறிய நிலப்பரப்புக்கு இந்த அரசுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு, அதாவது ஜுலானுடைய அரசுக்கு. ஸோ ஜுலானி என்ன நினச்சிட்டாரு, பரவாயில்ல இந்த நிலப்பரப்பில் நம்மளை அமர வச்சுட்டாங்க,
துருக்கி பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கு, நாம் இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஆல்ரெடி ஜுலானி இருக்கும் போதே இஸ்ரேலுடைய இராணுவம் ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதாவது சிரியாவுடைய டமாஸ்கஸ் நகரம்ன்றது கிழக்கு பகுதியில் முழுக்க கிட்டத்தட்ட சிரியாவுடைய இஸ்ரேலுடைய துருப்புகள் இருக்கிறாங்க, வடக்கு பகுதியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடங்களையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இடத்தை பிடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் ஆல்ரெடி ஒரு வருஷமாக செஞ்சிட்டு இருக்கு. இந்த ஜுலானி என்ன பண்ணிட்டானா, உள்ளே போன பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அடித்து கொலை செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டான். முதலாவதாக அங்கே இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்களை என்ன பண்ணான்னா அடித்து ஒடுக்கினா. அங்கே இருக்கக்கூடிய அவருடைய முக்கியமான தலைவர்களுடைய கபறுகளை எல்லாம் இடித்து தரனா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற ஒரு சியாவுடைய புகழ்பெற்ற ஒரு மத குருவாக இருக்கக்கூடிய ஒரு முஃப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை எல்லையில் வைத்து இந்த HDS உடைய இராணுவ தீவிரவாதிகள் எல்லாமே கொலை செய்து அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி தூக்கி வீசிட்டானுங்க. அந்த உடலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த அளவு என்ன பண்ணிட்டான், வேட்டையாடிட்டு இருந்தான். அதோடைய உச்சகட்டமாக 2 குரூப் அங்கே இருக்காங்க, 2 பிரிவை சார்ந்தவர்கள். அதாவது ட்ரூஸ் இன மக்கள் இருக்கிறாங்க, அதே போல் அலவைட் இருக்கிறாங்க. இந்த அலவைட் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய எல்லை ஓரமாக அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கடந்த வாரங்களில் இந்த அலவைட் மக்கள் மேலே ஒரு தாக்குதலை இந்த HDS ஏற்படுத்தி இந்த அலவைட் மக்களை எல்லாத்தையும் லெபனானுக்குள்ளே துரத்துவதற்கான வேலையில் ஈடுபட்டுச்சு. லெபனானுடைய எல்லைக்குள்ளே இந்த அலவைட் மக்களை எல்லாம் அடித்து விரட்டி லெபனானுடைய சில பகுதிகளை கூட தன் வசப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஜுலானி என்று சொல்லக்கூடிய சாரா என்ன பண்ணான், முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஸோ இவ்வளவு அட்டுழியங்களை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த வேலையில தான் நேற்றைய தினம் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா நேரடியாகவே ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்துச்சு. எந்த இடங்கள்லாம் 2 இடங்கள். ஒன்று சிரியாவுடைய அதிபர் மாளிகை மேலே ஒரு தாக்குதல் நடத்துச்சு, அதே போல் இராணுவ தலைமை இடத்தின் மேலே தாக்குதல் நடத்துச்சு. இங்கே நல்லா நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த 2 இடங்கள் மேலே பஷார் அல் அசத் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் எந்தவித தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தவே முடியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பஷார் அல் அசத் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் பெருமளவிலான முதலீடுகள் மற்றும் இராணுவ உதவிகள் என்பது ரஷ்யா தரப்பிலிருந்தும் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ரஷ்யாவுடைய பேஸ் நிலையங்கள் சிரியாவில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இவ்வளவு உறவுகளை பஷார் அல் அசத் கைவசம் வச்சிருந்தார். ஆனால் இந்த சாரா என்று சொல்லக்கூடிய ஜுலானி உள்ள வந்த பின்னாடி இந்த நிலத்தை தான் அதிகாரத்தோடு ஆட்சி செய்யணும், ஆனால் தனது எஜமானாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல் ஆட்டி படைச்சிக்கலாம், அவங்களுக்கு அடிபணிஞ்சிட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோட உள்ள வந்துட்டார். ஸோ மற்றொரு இடத்துல இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பெரிய அளவு உதவி செய்த துருக்கிக்கு ஒரு ஆசை. ஏன்னா துருக்கினால் உங்களுக்கு தெரியும் இறுதி கிலாஃபத் என்பது அங்கே தான் வீழ்ச்சி அடையப்பட்டது. ஸோ துருக்கி என்ன ஆசைப்படுதுன்னா, சவுதி ஒரு வேலை பீட் பண்ணிட்டா என்ன ஆகிறது, நம்ம என்ன பண்ணணும், நாம் தான் கிலாஃபத்தை கையில் எடுக்கணும், நாம் தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கு கலீஃபாக்களாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அது சில பகுதியில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுது. அதனுடைய முதல் நீட்சி தான் சிரியா. அதே போல் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய ஒரு பகுதி, லெபனானில் இருக்கக்கூடிய திரிபோலி என்று சொல்லக்கூடிய பகுதியை கூட கிட்டத்தட்ட டாமினேட் பண்ணி தன்வசப்படுத்துவதற்கான பல வேலைகளை துருக்கி செஞ்சுட்டு இருக்கு. துருக்கியுடைய இராணுவ படைகள் லெபனானுடைய எல்லையில் இந்த சிரியாவுடைய தலைவர் பஷார் அல் அசத், சிரியாவுடைய தலைவர் ஜுலானிக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படை நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரியாவுடைய பகுதியும் லெபனான் இருக்கக்கூடிய இந்த திரிபோலி பகுதியெல்லாம் தன் வசப்படுத்தணும், தான் மறுபடியும் கிலாஃபத் ஒரு கலீஃபாவா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்து தான் இன்னைக்கு பல சூழ்ச்சி திட்டங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு துருக்கியுடைய தலைவர் ரஜபு தையிப் எர்துகான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு இரட்டை குடியுரிமையை வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கூட வெளியிட்டார் சமீபமா. அதாவது லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த திரிபோலி பகுதியை ஒருவேளை துருக்கியோடு சேர்த்த பின்னாடி ஒரு இரட்டை குடியுரிமை நீங்க என்ன பண்ணலாம், துருக்கியிலேயே இருந்துக்கலாம், லெபனான்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நிலத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து தான் துருக்கியுடைய தலைவர் ரஜபு தையிப் எர்துகான் செயல்பட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேட்டோட ஒரு அங்கமாக இருக்கிறாரு, வாயளவில் விடுதலை பலஸ்தீன் பேசுவார், இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளால இதனால் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த சூழலில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதலில் பர்டிகுலராக ஒரு பக்கம் இஸ்ரேல் அடிக்குது, இஸ்ரேல் அடித்ததை பல நபர்கள் இறந்துருக்காங்க. அதே போல் இந்த HDS தீவிரவாத அமைப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கு. அங்கே அலவைட் மக்கள் அதிகமாக இருக்காங்க. சிரியாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, ஷியா முஸ்லீம் இருக்காங்க, அலவைட் இருக்காங்க, ட்ரூஸ் இன மக்கள் இருக்கிறாங்க. இந்த ட்ரூஸ் இன மக்கள் மேலே தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தாக்குதலை நேற்று இஸ்ரேலும் நடத்திருக்கு, HDSம் உள்ள பூந்த நடத்தியிருக்கு. ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சுவைதா என்று சொல்லக்கூடிய இடம். இந்த சுவைதா இடத்துல தான் இந்த தீவிரவாத குரூப் நடத்தின தாக்குதல் மற்றும் இஸ்ரேலுடைய இந்த ஏர் ஸ்ட்ரைக் வழியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 374 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு 5 நபர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 3 பெண், ஒரு முதியவர், இன்னும் சில ஆட்கள், கிட்டத்தட்ட 27 நபர்கள். ஸோ இந்த 27 நபர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதலில் 374 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 27 நபர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல்லாம் யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை கழகமாக இருக்கக்கூடிய SOHR என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் கொடுத்துருக்கு. அப்போ
இவ்வளவு பெரிய அழிவை வந்து இன்னைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத ஆட்சியாளர்களும் மேற்குலக அமெரிக்க இஸ்ரேலும் நடத்திட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜுலானியை மையமாக வைத்து நாம் பல விஷயங்களை சாதிக்கணும். ஜுலானி மேலே இன்னைக்கு எந்த அளவு இஸ்ரேலே வந்து பெரிய அளவில் வன்மத்தை கக்கியிருக்குன்னா, இஸ்ரேலுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜுலானி ஒரு தீவிரவாதி. எப்படி எந்த ஜுலானிக்கு உதவுவோன்னு சொன்ன இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறாங்க, நான் இஸ்ரேலுடைய அந்த அமைச்சர் சொல்கிறாரு பென்கியூர் ஜுலானி வந்து ஒரு தீவிரவாதி, அவனை விட்டு வைக்கக்கூடாது, அவன் தான் ட்ரூஸ் இந்த மக்களை எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறான். எப்படி கொல்ல சொன்னதும் இவங்க தான், அதற்கான வேலை திட்டங்களை கொடுத்தது இவங்க தான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரூஸ் இந்த மக்களை ஜுலானி கொள்கிறான், அப்போ ஜுலானியை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, ஜுலானியுடைய சோழியை முடிச்சிடணும், அவனை அழிப்பது தான் இறுதி தீர்வு. ட்ரூஸ் இந்த மக்களே, உங்களோட நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக எல்லா சேவையும் நாங்கள் செய்கிறோம், பாம்புடைய தலையை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜுலானியை தீர்த்து கட்டுவதற்கான வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் துரிதமாக செஞ்சுட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், குழப்பாமல் ஜுலானி ஆசை என்ன இருந்துச்சோ அது அங்கே நிறைவேறல. ஜுலானியை வைத்து துருக்கி ஒரு கேம் நடத்துது, அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வைத்து ஒரு கேம் நடத்துது. அமெரிக்காவை நம்பி போன இன்னைக்கு ஜுலானுடைய நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு. அப்போ சிரியாவுடைய நிலப்பரப்பு இதுதான். அப்போ ஒட்டுமொத்தமாக ரொம்ப சுருக்கமாக பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் சிரியாவுடைய நிலப்பரப்பை முழுமையாக தன் வசப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயத்தை அணுகிட்டு இருக்கு. சிரியா நிலம் முழுக்கவே இராணுவ மயமாக்கி அங்கே ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்கி அந்த மக்களை எல்லாத்தையும் அங்கே அடிமைகளாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு மேற்குலகம் இந்த செயல் திட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இதற்கு அடிப்படை வேறாக வித்திட்டு உதவி செய்த அரபு நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் சொன்ன மாதிரி துருக்கி உதவி செஞ்சுருக்குது. அதே போல் வந்து இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா, கத்தார், UAE இந்த நாடுகள் எல்லாமே தான் சிரியாவுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பிரதானமாக 6 மாதத்துக்கு முன்னாடி காரணிகளாக இருந்தவங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.